ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். 10 லட்சம் ரூபாய் இந்த கேட்டகரியில் தாங்க மெயினான காம்படிஷன் சூடு பிடிக்குதுங்க. அதாவது இந்த 10 லட்ச ரூபா அப்படின்னாலே நார்மலாகவே நம்ம மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நான் டர்போ பெட்ரோல்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் டர்போ பெட்ரோலோட ப்ராப்பரான ஜெர்மன் ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவுடைய பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு வண்டி கிடைக்குமா? அதுவும் ஆட்டோமேட்டிக்கோட 11 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிஎஸ்ஐ பவரோட ஒரு வண்டி கிடைக்குமா ஸ்கோடாவிலிருந்து? கிடைக்குங்க. இப்போ கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக். ஸோ ஸ்கோடா கைலாக்கோடைய பேஸ் லெவல் கிளாசிக் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் ஏற்கனவே பயங்கர ஒரு டிஸ்ரப்டிவான பிரைசிங் தாங்க. 7,59,000 ரூபாய். அதுதான் வந்து பேஸ் லெவல் கிளாசிக் வேரியண்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். ஓகே, அந்த வண்டியோடைய ஆன் ரோட் பிரைஸ் வந்து அது வேற விஷயம். ஆனால் இப்போ புதுசாக கிளாசிக் ப்ளஸ் ஒரு வேரியண்ட் விட்டுருக்காங்க. இதோ கிளாசிக் ப்ளஸ்ஸுங்க. அது என்ன கிளாசிக் ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சில பல பயங்கரமான எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸை பேஸ் வேரியண்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 66,000 ரூபாய் வந்து பேஸ் லெவல் கிளாசிக்கோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, 7.59ங்கிறது பேஸ் தானே. இது வந்து பார்த்தீங்கன்னா 8.25 லேக் அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் கொடுத்துருக்காங்க கிளாசிக் ப்ளஸ். அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தவிர மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? 9.25 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்க்கு உங்களுக்கு இந்த கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட் கைலாக்ல ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ கிளாசிக் ப்ளஸ் வித் இத்தனை ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அண்டர் 10 லேக் ரூபி பிரைஸ்க்கே கிடைக்குது ஆன் ரோட் பிரைஸ் ரீதியாக. அதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தாலுமே 11 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஐயோட கிளாசிக் ப்ளஸ் கிடைக்குதுங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணியா அதை பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு இந்த ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ ஸ்கோடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அவங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நாட் ஒன்லி ஃபார் கைலாக், எனி ஸ்கோடா கார் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுமா, வாங்கணுமா, அவங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அண்ட் எங்களை நீங்கள் அணுகணுமா, உங்களுக்கு கார் பையிங் ரீதியான டவுட்ஸ் இருக்குது, கார் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நாங்கள் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதையும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசலாம், எங்கள் டீம் கிட்ட. ஓகே ரைட், இப்போ வாங்க ஸ்கோடா கைலாக் கிளாசிக் ப்ளஸ் வந்து பார்த்துலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ கைலாக் கிளாசிக் ப்ளஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கோடா கைலாக்கோடைய கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட். இந்த கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டுன்னு ஒன்று எதுக்கு விடணும் அப்படின்னு ஆக்சுவலி என் மனசில் ஒரு கேள்வி எழும்பிச்சு. உங்களுக்குமே அந்த கேள்வி வந்து மனசில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்களா? உண்மையான காரணம், ஆட்டோமேட்டிக் ஸ்கோடா கார் அந்த கேட்டகரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபோர்டபுளாக ஆக்கணும். ஸ்கோடாவுடைய ஆட்டோமேட்டிக் கார்ஸையுமே அஃபோர்டபுளாக இன்னும் மக்கள் வாங்குற மாதிரி ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி ப்ராப்போசிஷனில் கொண்டு வரணும். அதுதான் வந்து ஸ்கோடாவுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த கிளாசிக் ப்ளஸ்னு ஒரு வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபோக்ஸ்வேகன் போலோ, ஸ்கோடா குஷாக்கு, ஸ்லாவியா எல்லா கார்ஸ்லையும் வந்து அதே சேம் என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது வந்து கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜியோட வரக்கூடிய டிஎஸ்ஐ டர்போ பெட்ரோல் என்ஜின். 115 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கொடுக்குது இந்த கிளாசிக் ப்ளஸ். பேஸ் கிளாசிக் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் மட்டும்தான். ஆனால் கிளாசிக் ப்ளஸ் அப்படின்னு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குதுங்க. அதுதான் பயங்கரமான மெயின் ஹைலைட்டாக இருக்குது இந்த கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஓகே, வேல்யூ ஃபார் மணி ப்ராப்போசிஷன் அதுக்கான அடையாளம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸ்கோடா. வாங்க அப்படி ஃபீச்சர்ஸ் ரீதியாக என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வெளியிலேருந்து பார்க்கும்போது கிளாசிக் மாதிரியே தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை, எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களால் பார்க்க முடியும் ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். அது ஏற்கனவே நம்ம கிளாசிக்லேயே பார்த்துருக்கோம், ரிஃப்ளெக்டர் டைப் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். அண்டு இங்கே உங்களுக்கு இது எல்இடியில் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபுல் சைஸுக்கு இல்லை, ஹாஃப் சைஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸாக ஒர்க் ஆகும், மேலே இருக்கிற எல்இடிஸ். ஓகே, அது தெரிஞ்ச விஷயம். கீழே உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட் பம்பர்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாக மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற கிரில்லும் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து கிளாஸி பிளாக்ல இருக்குது. ஓகே, நீட். அண்டு பானட்டில் சின்ன இந்த மசில் லைன்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும், பவர் பல்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே கிளாசிக்லேயே பார்த்துருக்கோம். தென் சைடில் அப்படின்னு பார்த்தாலுமே அப்படியே கிளாசிக் மாதிரியே தான் இருக்குது. காரணம், இதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் எல்லாம் இல்லை, சேம் டயர் சைஸும் அப்படியே தான் இருக்குது. 205
பார் 60 ஆர் 16 அதுதான் டயரோடைய சைஸாக கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கும் இதே தான் இருந்தது. வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர்ஸ். அலாய் வீல்ஸ் எல்லாம் நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி இஎஸ்பி வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாகவே கிடச்சிருது. என்னென்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த வேரியன்ட்ஸில் உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் நம்ம சிக்னேச்சர் ப்ளஸ் அந்த வேரியன்ட்ஸ்லாம் போனால் தான் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடைக்கும். அது என்ன ஒரு பாரபட்சம் தெரியல. பட் ஸ்டில் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி அண்ட் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடைக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ரைட், அது போக சைடில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாடி கலர் ஓஆர்விஎம்ஸ் உண்டு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்னு கவனிக்கும் போது இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். சன்ரூஃப் உள்ளது. எஸ், கிளாசிக் வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடையாது. ஆனால் இந்த கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெயின் அடிஷன். ஓகே, ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல முடியும். உடனே எல்லோரும் குஷியாக இருப்பாங்க. ஓகே ரைட், ரியரில் உங்களுக்கு சேட்லி ட்ரம் பிரேக்ஸ் தான். பட் இருந்தாலும் சேஃப்டி ரீதியாக ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வாகனுடைய பிரேக்ஸ் எல்லாம் என்றைக்குமே நல்லா தான் இருந்திருக்கு. அந்த வகையில் எந்த குறையும் இல்லை. ஓவரால் வண்டியோடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா சப் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் வருது. ஸோ டாடா நெக்ஸான், மஹிந்திரா XUV 3XO இந்த மாதிரி கார்களோட போட்டி போடுறது தான் இருக்குது இந்த ஸ்கோடா கைலாக். ஆனால் இந்த ப்ரைஸிங்கில் இந்த வண்டியை அடிச்சுக்கிறதுக்கு வேறு வண்டி இல்லை இந்த வேல்யூ ஃபார் மணி ப்ராப்போசிஷனை பொறுத்தவரை. ஓகே, தென் பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளாசிக் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஓகே, இந்த வேரியண்ட்லேயாவது ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. அதே மாதிரி ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகரும் இல்லை, வைப்பரும் இல்லை, ப்ளைனாக விட்டுட்டாங்க. தென் இங்கே ஸ்கோடா அப்படிங்கிற பெரிய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு மேலே இருக்கிற சிக்னேச்சர் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஸ்ட்ரிப் ஒன்று வரும். ஓகே, 2 டைல் லேம்ப்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேட் பிளாக் ஸ்ட்ரிப் வரும். ஆனால் இந்த கிளாசிக் அண்ட் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்ஸில் அது இல்லை. ஸோ இந்த வண்டியை டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வகையில் ஃபோக்ஸ்வாகன் போலோ ஞாபகம் வரும் நமக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் டைல் லேம்ப்ஸ் சின்ன டைல் லேம்ப்ஸ் தான், இது ஹாலோஜன் யூனிட்ஸ் தான். இந்த எல் மட்டும் உங்களுக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மீதி உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாமே ஹாலோஜன் பல்ப்ஸ் தான், இன்க்ளூடிங் ரிவர்ஸ் லேம்ப். கீழே உங்களுக்கு ரியர் பம்பரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 தான், 4 இல்லை, 2 சென்சர்ஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. சன்ரூஃப் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இல்லை. ஆனால் மேலே ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூஃபில் ஒரு சின்ன ஆண்டனா இருக்குது, ஷார்க் ஃபின் இல்லை, பட் நார்மல் ஆண்டனா. ஓகே, ஏன் கேமரா விட்டாங்கங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். வாங்க எனிவே கேபினுக்குள்ளே போய் பார்த்துலாம். உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அதை பார்த்துடலாம். ஓகே, கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீ பார்ப்போம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னேச்சர் வேரியண்ட் வரைக்குமே இந்த ஃப்ளிப் கீஸ் தான் பார்க்க முடியும். ஓகே, 2மே ரிமோட் கீஸ் தான், டோன்ட் வரி. ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இல்லை, ரிமோட் ஃப்ளிப் கீஸாக தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்ச விஷயம். ஓகே ரைட், பட்டன் ஸ்டார்ட் இல்லை, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் எனிவே நீங்கள் கேபின் பார்க்கலாம், ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது. பட் என்னென்னா ஆடியோ சிஸ்டம் இல்லை, அந்த இடத்த வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க. அப்படி இருந்துமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு க்ரோம் ஆக்சென்ட்ஸு அண்ட் ஸ்டியரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. ஆடியோ சிஸ்டம் இல்லை, பட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட வேரியண்ட்டுங்க? இது வந்து கஸ்டமைசபிள் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஸ்கோடா, நம்ம ஏற்கனவே டாட்டாலையும் இந்த மாதிரி ஒரு வேரியண்ட் வந்து பார்த்துருக்கோம், ஹுண்டாயிலையும் இந்த மாதிரி வேரியண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து மக்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேக்ட்ரியிலேருந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து வந்தால் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டியரிங் மோனோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். தென் இங்கே நீங்கள் பார்க்கலாம், டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. ஓகே, ஸோ சீட்ஸ் பொறுத்தவரை சேமாக தான் இருக்குது. கிளாசிக் வேரியண்ட்டில் நம்ம என்ன சீட்ஸ் பார்த்தோமோ அப்படியே சேமாக தான் இருக்குது. பிளெயின் பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி, கொஞ்சம் கூட டிசைனு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பிளெயினாக தான் இருக்குது. பட் நல்ல பெரிய சீட்ஸ், எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இது வந்து மேனுவல் வேரியண்ட். ஓகே, ஸோ 3 பெடல்ஸ் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் லெஃப்ட் காலுக்குமே தனியாக ஒரு டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. இதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மேனுவல் லீவருக்கு பதிலாக இது வந்து மேனுவல் லீவர். ஸோ ரிவர்ஸ் வந்து நீங்கள் இப்படி தலையை பிடிச்சி உள்ளே அமுக்கி அப்படி போடுற மாதிரி இருக்கும் ரிவர்ஸு. ஆனால் இது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். ஓகே, ஸோ சொல்ல வந்தது என்னென்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்காதுங்க கியர் லீவர். அது உங்களுக்கு ப்ராப்பரான க்ரோமோட, லெதர் ராப்பிங்கோட, வேறு இன்னொரு ஃபீலோட ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங், ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்கும். வித் மேனுவல் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருப்பாங்க, ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன், செலக்டர் லீவர்லேயே. ரைட், மேனுவல் தான் இப்படி இருக்குது. நம்ம வந்து ஓட்டியிருக்கோம், வண்டி ஜாலியாக தான் இருந்தது. ஓகே ரைட், இப்போது டேஷ்போர்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை வந்து பார்த்துலாம். முதல் விஷயம், த எலிஃபென்ட் தட் இஸ் நாட் இன் த ரூம், டச் ஸ்க்ரீன் இஸ் நாட் இன் த ரூம்.
அதுதான் மெயின் ஃபேக்ட். ஆடியோ சிஸ்டம் இல்லை, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை, ஹெட் யூனிட் மட்டும்தான் கொடுக்கல இவங்க. ஸோ இது நீங்கள் நீட்டாக கட் அவுட் பண்ணி 10 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து என்ன ஸ்க்ரீன் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சைஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸோட நீட்டாக நீங்கள் பேரும் பண்ணிக்கலாம். அழகாக ஃபிட் ஆகிடும். ஃபேக்ட்ரிலேருந்து வந்த குவாலிட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நீட். தென் இங்கே உங்களுக்கு மீதி க்ரோம் ஆக்சன்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிக்னேச்சர் வேரியன்ட், சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் போனால் எப்படி இருக்கும் ஸ்டேரிங் வீல், அதே 2 ஸ்போக் டிசைன் ஸ்டேரிங் வீல் தான் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது சேம் தான். நம்ம இந்த லே அவுட்டை ஸ்கோடா ரேபிட் காலத்துலேருந்தே பார்த்து தான் இருந்திருக்கும். ஸோ பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். சென்டரில் ஒரு மோனோக்ரோம் எம்ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் மீதி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த க்ரோம் ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோலர்ஸ் செம ப்ரீமியமாக இருக்குது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஸ்டன்ஸு, அது இது எல்லாமே இருக்குது. அதை தவிர வேறு ஏதாவது டிஸ்பிளே மாற்றணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரேஞ்ச், வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், டிரைவிங் டேட்டா, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ். ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. மீதி எல்லாமே கிளாசிக்கலாக அனலாகாக கொடுத்துருக்காங்க. நைஸ், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அது போக ஸ்டேரிங் வீலில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வீலே இது வந்து டில்ட் மட்டும் இல்லைங்க, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல். அது ஏற்கனவே கிளாசிக் வேரியண்ட்லேருந்து சேமாக தான் இருக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மட்டும் இந்த வேரியண்ட்டில் ஹைலைட் இல்லைங்க, க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. எஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடையாது, அலாய் வீல்ஸ் இல்லை, ரியர் வைப்பர் இல்லை, ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவ் பிரியர்களுக்கு இது உண்மையாகவே சூப்பரான ஒரு விஷயம். எக்ஸ்பிரஸ் வே நல்ல ஃப்ரீயான ஹைவேஸ் பிடிச்சிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அழகு போல் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜும் கிடைக்குங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு சூப்பரான பாயிண்ட். அது போக ஏசின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான், டோன்ட் வரி. நம்ம வந்து சிக்னேச்சர் வேரியண்ட் வரைக்கும் போனாலுமே மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. தெரிஞ்ச விஷயம், 3 நாப்ஸ், 2 பட்டன்ஸ், சிம்பிள் டு யூஸ். ஓகே, ஆனால் ரியர் ஏசி வெண்ட் இருக்கா? எல்ஐ. ஸோ ரியர் ஏசி வெண்ட் இந்த வேரியண்ட்டில் மிஸ்ஸிங் ஆகுது. இங்கே உங்களுக்கு அதுக்கு பதிலாக பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே சென்டர் கன்சோலில் இருக்குது. இங்கே இன்னொரு சின்ன ஒரு பாக்கெட் இருக்குது. மேனுவல் ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்டாவது கொடுத்துருந்துருக்கலாங்க. சரி, கிளாசிக்கில் தான் அந்த விஷயங்கள் கொடுக்கல, இந்த வேரியண்ட்லேயாவது கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் எனிவே இட் இஸ் ஓகே. அது போக ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இங்கே ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் ஆஸ் யூஷுவல், டிப்பிக்கல் ஜெர்மன் ஸ்டைல் ஒரு நாபு. அதுபோக இங்கே வந்து ஹெட்லாம்ப் லெவல் ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ஸோ வைப்பர்ஸ் நீங்கள் நார்மலாக இங்கே பார்க்க முடியும், இன்டர்மிட்டன்ட் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ், பவர் மிரர்லாம் அது கிளாசிக் வேரியண்ட்லேருந்தே நமக்கு தெரியும். ஆல் 4 பவர் விண்டோஸ் உண்டு அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இல்லை, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. இந்த முழங்கை வைக்கிற இடம் மட்டும் ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் பில்ட் குவாலிட்டி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேட்டகரியிலேயே 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் அண்ட் சூப்பரான பில்ட் குவாலிட்டி தரக்கூடிய ஒரு வண்டி இந்த ஸ்கோடா கைலாக். சூப்பர், அருமையான பில்ட் குவாலிட்டி. ரைட், வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் பெரிய ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இங்கே ஒன்று இருக்குது சென்டர் கன்சோல்லையே. சூப்பர். ஆனால் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மட்டும்தான் இருக்குது. சி டைப் போர்ட்டு இல்லை ரெகுலர் யூஎஸ்பி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, பேசிக்காக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸ்டில் பரவாயில்ல. க்ளவ் பாக்ஸ் ஓரளவு டீசெண்டான சைஸ், ஆனால் கூலிங் வசதி இல்லை. ஸ்டில் பெரிய சைஸாக தான் இருக்குது, நோ வரி. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸான ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இந்த மிரர் தாங்க. இங்கே பட்டன் தெரியுதா, சுவிட்ச் தெரியுதா? இல்லை, ஆட்டோ டிம்மிங் மிரருங்க. எஸ், கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே இப்போ ஆட்டோ டிம்மிங் மிரர் ஃபீச்சர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கோடா கைலாக்கில். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, சன்ரூஃப் ஓகே கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க, ஓகே பரவாயில்ல, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த கேட்டகரியில் யாருமே எனக்கு தெரிஞ்சு ரிக்வஸ்ட்டும் பண்ணதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஆனால் இதை கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த சன்வைசரில் ஒரு மிரர் கொடுக்கலங்கிறது தான் தெரியல. அது ஒரு பேசிக்கான விஷயம், அதை என்னமோ கோட்டை விட்டுருக்காங்க. ஸ்டில் பரவாயில்லை. ஓகே, அதை எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்துக்கங்க. எல்இடி கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, ரியருக்கு கிளாசிக் வேரியண்ட்டில் இல்லாமல் இருந்தது, ஆனால் இந்த வேரியண்ட்டில் ரியருக்கு தனியாக ஒரு கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு தனியாக 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து ரெகுலர் சைஸ் தான். இது வந்து 1 டச் சன்ரூஃப். ஸோ தனியாக சன்ஷேடு இருக்குது, தனியாக சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலுக்கு. ஓகே, ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது ஒரு குஷியாக இருக்கும்.
தென் இன்டீரியர் ஓவரால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். முழங்கை வைக்கிற இடம் தவிர எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி லேயர்ட் டேஷ்போர்ட் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலும் ஹை குவாலிட்டி டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எடுத்து மாடிஃபை பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு கிளாசிக்கான டிசைன் லாங்குவேஜ். ரைட், வாங்க இப்போது பேக் சீட் போய் பார்க்கலாமா? ஸ்கோடா கைலாக் ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவிங்க. அதாவது XUV 3XO, டாடா நெக்ஸான் இந்த மாதிரி கார்களோட போட்டி போடுற வண்டி. நிசான் மேக்னைட் அந்த மாதிரி கார்களோடையும் போட்டி போடும் ஒரு வகையில். ஓகே, பட் இந்த வண்டியை பொறுத்தவரை என்றைக்குமே ஒரு சின்ன கிரவுஸ் இருந்திருக்கு, லெக்ரூம். அது வந்து இன்றைக்கி வரைக்குமே அப்படியே தான் இருக்குது. வண்டி வெளியே என்ன தான் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருந்தாலும் உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு தான். டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி கிட்ட வருவேன், 5'11" அந்த ரேஞ்ச் வருவேன். ஸோ லெக்ரூம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு சின்ன ஹேட்ச்பேக் உட்கார்ற அளவுக்கு தான் எனக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனால் ஹெட்ரூம் பிரச்சனை இல்லை. ஹெட்ரூம் என் தலைக்கு மேலே ஒரு 2-3 இன்ச்சே இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த வகையில் நாட் அன் இஷ்யூ. ஓகே, அது போக கேபினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தாலுமே இது ரொம்ப அகலமான கேபினும் இல்லை. ஒரு 2 பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், 3 பேருக்கு பேஸ் வேரியண்ட், அதாவது கிளாசிக் வேரியண்ட் எடுத்தாலுமே 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் எந்த காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணல. அதுபோக எல்லாருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் உண்டு. ஸோ சீட் பெல்ட்ஸ் ரீதியாகவும் காம்ப்ரமைஸ் இல்லை. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க சைல்டு சீட்டுக்காக. பரவாயில்லைங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆம்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட்ஸ் ஃபைன். பேஸ் வேரியண்ட் இருக்கும்போது ஆம்ரெஸ்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கொடுத்துருக்கிற பேசிக்கான விஷயங்கள் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் நீட்டாக கைக்கு வர இடத்துல நீட்டாக எக்கனாமிக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடான பில்டு குவாலிட்டி இருக்குது. பேக் டோருக்குமே நல்ல வெயிட் இருக்குங்க, சூப்பரான ஃபீல். அண்ட் கிளாசிக் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரியருக்கு தனியாக கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் வேரியண்ட்டில் லைட்டிங்கே இருக்காது பேக்கில், ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் நல்ல ஒரு வெல்கம் அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். எல்இடிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு, பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே, அதுபோக ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் பெல்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் தவிர 6 ஏர்பேக்ஸுங்கிறது சைடு கர்டன் ஏர்பேக்ஸ் இங்கே சைடில் ஓப்பன் ஆகும். ஸோ நல்ல சேஃப்டி கவரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதுபோக ரியர் ஏசி வெண்ட்ஸாவது கொடுத்துருந்துருக்கலாங்க. ஸோ கிளாசிக் வேரியண்ட்டு தான் சென்டர் ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி வெண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த வேரியண்ட்டில் அட்லீஸ்ட் ரியர் ஏசி வெண்ட்ஸும் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். அதுவும் இல்லை. ரியருக்கு சார்ஜிங் ஆப்ஷனும் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ சின்ன சின்ன குறைகள் தான். மற்றபடி கேபின் நல்லாயிருக்கு, சாலிடான ஃபீல் இருக்குது. டெம்பரரியாக பெரிய ஆளுங்க உட்காந்துட்டு போகலாம். ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக ஸ்கோடா கைலாக்கோடைய பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ரியர் சீட் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலி லக்கேஜ் ஸ்பேஸில் தான் போயிருக்குங்க. 446 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ரூஃப் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது 5 பேரோட லக்கேஜ் தாராளமாக இந்த இடத்துல ஸ்வாஹா பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் பூட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த லோடிங் லிப் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரைட், ஸோ இந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் ரீதியாக இது கிளாசிக் வேரியண்ட் மாதிரி அப்படியே சேமாக தான் இருக்குது. காரணம் இதில் உங்களுக்கு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. ஓகே, அண்ட் பூட் லேம்ப் இல்லை. ஓகே, பூட் லேம்ப் 2 சைட்லேயுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஹுக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஹுக்கும் இல்லைங்க. ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸில் பெரிய அப்கிரேட் எதுவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு சீட்டை மடக்கிக்கலாம். ஆனால் 100% யூனிட்டாக ஒரு சிங்கிள் யூனிட்டாக நீங்கள் மடக்கிக்க முடியும். ஓகே, இதில் 60-40 ஸ்ப்ளிட் இல்லை. ஒரு ஃபுல் சீட்டாக நீங்கள் வந்து மடக்கிக்கலாம். அடிஷ்னல் ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா தாராளமாக எவ்வளோ வேணாலும் லக்கேஜ் ஏற்றிட்டு போகலாம். 1500 லிட்டருக்கு மேலே உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஃப்ரீ ஆயிடுது லக்கேஜ் ரூஃப் வரைக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் கடியில் யூஸ்வலாக கிடைக்கிற ஒரு ஸ்டெப்னி. இது வந்து ஒரு சைஸ் கம்மி, 15 இன்ச் ஸ்டெப்னி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகலமும் கம்மி. இது நீங்கள் பார்க்கலாம் 195 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்னி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரீதியாக எந்த ஒரு கவலையும் இல்லை. சரிங்க, வாங்க இப்போ இந்த ஸ்கோடா கைலாக் நல்ல வெயிட்டு கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும் அதை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்கோடா கைலாக்கோடைய புத்தம்புது கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்? இது என்னவோ ஃபீச்சர்ஸ் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டு தாங்க.
நார்மலா வந்து இப்போ பேஸ் வேரியண்ட்ல எலக்ட்ரிக் சன்ரூஃப், க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது. ஆனா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு ஈஸியா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபேக்டரியில இருந்தே ஃபேக்டரி குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் சன்ரூஃப், ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம், க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்ல கிடைக்குது. ஆடியோ சிஸ்டமுக்கு இல்ல. ஆனா ஆடியோ சிஸ்டம் நீங்க ஈஸியா வெளியே கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்தவரை. ஆனா ஃபேக்டரியில இருந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் போட்டு அதனுடைய பேர் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஃபேக்டரியோடைய குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நீட்டா இந்த வேரியண்ட் வந்து கொடுக்கும். நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில கஸ்டமைஸ் பண்றதுக்கு இருக்கு. இன்க்ளூடிங் டச் ஸ்கிரீன் சிஸ்டம், நீங்க அலாய் வீல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மேல நீங்க சீட் கவர்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எந்த வகையிலுமே நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நீட்டான வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா தான் இருக்கு இந்த கிளாசிக் பிளஸ். ஆட்டோமேட்டிக் வண்டி நீங்க வேணும்னாலுமே 11 lakhs ஆன் ரோட் பிரைஸ்க்கு கிடைக்குதுங்க. சரியான டீல், சூப்பரான டீல். டிஎஸ்ஐ பவர், ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் அண்ட் தேவையான ஆடம்பர ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அருமையான வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா தான் இருக்கு இந்த ஸ்கோடா கைலாக் கிளாசிக் பிளஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.